13/5/2026 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் முன்மொழியப்பட்ட அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றது. அன்றைய தினம் மாலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சி கொறடா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியை சார்ந்த 25 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டது. 27/5/2024 அன்று பேரவைத் தலைவர் அலுவலகத்திற்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து 4 கடிதங்கள் வரப்பெற்றன. மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தன் முதல் கடிதத்தில் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சியை சார்ந்த 5 உறுப்பினர்களும், அதேபோன்று 2வது கடிதத்தில் 14 உறுப்பினர்களும், 3வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களும், 4வது கடிதத்தில் மாண்புமிகு உறுப்பினர் திரு CV சண்முகம் அவர்களும் ஆக மொத்தம் 21 உறுப்பினர்கள் அளித்த விளக்கத்தையும் அவர்கள் வெளிப்படுத்திய மனமார்ந்த வருத்தத்தையும் கருத்தில் கொண்டு கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற முறையில் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த வாக்களிப்பை மன்னித்துள்ளதாகவும், அதன் விளைவாக 10வது அட்டவணையின் பத்தி 2(1)(b)யின் கீழ் அளித்த அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவரிடமிருந்து வரப்பெற்ற கடிதங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுப்பிய 4 கடிதங்களையும் ஒவ்வொன்றையும் நான் கவனமாக பரிசீலித்தேன், முறையான ஆய்வு மேற்கொண்டேன், பேரவை விதிகளின் முக்கியமான கருத்துக்களையும் மனதில் ஏற்றுக்கொண்டேன். இறுதியில் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த 21 பேரை உங்களுக்கு நான் படிச்சிடுறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு SS சுகுமார் ஆற்காடு, மாண்புமிகு உறுப்பினர் திரு NSN நடராஜ் காங்கேயம், மாண்புமிகு உறுப்பினர் திரு ஹரிபாஸ்கர் அந்தியூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு மோகன் பண்ருட்டி, மாண்புமிகு உறுப்பினர் திலீபன் ஜெய்சங்கர் சங்கரன் கோயில் தனி, மாண்புமிகு உறுப்பினர் திரு நத்தம் விஸ்வநாதன் நத்தம், மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வேலுமணி தொண்டாமுத்தூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு KP அன்பழகன் பாலக்கோடு, மாண்புமிகு உறுப்பினர் திரு R காமராஜ் நன்னிலம், மாண்புமிகு உறுப்பினர் திரு C விஜயபாஸ்கர் விராலிமலை, மாண்புமிகு உறுப்பினர் திரு MR விஜயபாஸ்கர் கரூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு KC வீரமணி ஜோலார்பேட்டை, மாண்புமிகு உறுப்பினர் கோ ஹரி திருத்தணி, மாண்புமிகு உறுப்பினர் அருள்மொழி தேவன் புவனகிரி, மாண்புமிகு உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் மார்டின் லால்குடி, மாண்புமிகு உறுப்பினர் கு ரவி மனோகரன் பழனி, மாண்புமிகு உறுப்பினர் திரு S சேகர் பரமத்தி வேலூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு இரா ராகேஷ் சங்கராபுரம், மாண்புமிகு உறுப்பினர் திருமதி மரகதம் வெற்றிவேல் பாப்பிரெட்டிப்பட்டி, மாண்புமிகு உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி ஓசூர், மாண்புமிகு உறுப்பினர் திரு CV சண்முகம் மயிலம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறி 21 உறுப்பினரால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும், அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ்
மேற்கூறிய 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அடுத்து 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்ய கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். நான்கு பேர் மீதும் நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று சொல்லியிருக்கிறேன். அது குறித்த விளக்கத்தை நடவடிக்கைகள் முடிவுகிற போது நான் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் பதிலளிப்பேன். ஒரு உறுப்பினர் அந்த கட்சியினுடைய கொறடா அறிவிப்பை மறுத்து வேறு விதமாக வாக்களித்தால் அந்த உறுப்பினர் மீது அந்த கட்சியினுடைய தலைமை கடிதத்தின் மூலமாக தெரிவிக்கிற போது நடவடிக்கை எடுக்கலாம் என்று விதி சொல்கிறது. அந்த விதியின்படி அவள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல் கடிதத்தை 13/5 கொடுத்து விட்டார்கள். பிறகு 15 நாளிலிருந்து 30 நாளைக்குள்ளாக மாறுபட்ட கருத்து இருந்தால் அவருக்கு பதில் சொல்லுகிற வாய்ப்பு இருக்கிறது விதிப்படி. அந்த விதிப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாகவே முதல்ல 5 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு வழங்கலாம் என்று ஒரு கடிதத்தையும், அதன் பிற்பாடு 14 பேருக்கு தனி கடிதத்தையும், அதற்கு பிற்பாடு இன்னொரு கடிதத்தில் ஒரு உறுப்பினரை பற்றியும், அதற்கு பிற்பாடு இன்னொரு உறுப்பினருக்கு ஒரு கடிதத்தை பற்றியுமாக 21 உறுப்பினரை பற்றி அவர்கள் எனக்கு கொடுத்த வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்புக்கு ஒரு கடிதத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே அவர்கள் மீது நடவடிக்கை தேவையில்லை என்று அவர் கொடுத்த கடிதத்தையும் பரிசீலனை செய்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் அப்படின்னு முடிவு செஞ்சீங்களா? அந்த கடிதத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இப்போ யார் சட்டமன்ற குழு தலைவராக இருப்பாங்க? அந்த பற்றிய பரிசீலனை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அப்படிப்பட்ட கடிதங்கள் ஏற்கனவே அளிக்கப்படவும் இல்லை. இப்போது நம் முன்னால் இருக்கிற பிரச்சனை தகுதி நீக்கம் பற்றி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த கடிதத்தின் மீது இப்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 4 பேர்கள் மீதான தகுதி இழப்பு மனு மீது நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டது என்பதை தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்துல 25 பேர் ஒரே முடிவு தான் எடுத்து வாக்களிச்சிருக்காங்க. 21 பேர் மீது நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 4 பேர் மீது எளிமையா முடிவு எடுத்துடலாம் இல்லையா சார்? ஏன்னா ஒரே மாதிரியான முடிவு தான் எடுத்திருக்காங்க. 21 பேர் மட்டும் மன்னிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றது எப்படி சார் கரெக்டா இருக்குமா சார்? இல்லை, அதாவது 25 பேரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதல் கடிதம் சொல்கிறது. 21 பேரும் தாங்கள் செய்தது தவறு என்றும் மாறுபட்டு வாக்களித்து தவறு என்றும் அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கடிதம் கொடுத்து அவர் அதை ஏற்றுக்கொண்டு யார் புகார் கொடுத்தாரோ அவரை அதை மன்னிக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் கொடுத்த பிறகு சட்ட விதிகளின்படி, சட்டப்பேரவை விதிகளின்படி அதை மன்னிக்க வேண்டிய பொறுப்பில் நான் இருக்கிறேன். முறைப்படி சட்டப்படி இது செய்திருக்கிறேன். தகுதி இழப்புன்னா அவங்க எதுவும் தேர்தல் எதுவும் போட்டியிட முடியாத நிலை வருமா? அதை பற்றி இப்போது எந்த கருத்தை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்போதுதான் அதற்கு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. நடவடிக்கை முடியும் போது தகுதி இழப்பா இல்லையா என்பதை பற்றி நான் முடிவு செய்த பிறகு இந்த கேள்வியை கேட்க நான் பதில் சொல்றேன். சட்டப்பேரவை விதிப்படி நடவடிக்கை எடுக்கலாமா? 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனாலும் சட்டப்பேரவை விதிப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொடங்கலாம். சட்ட விதிகளின்படி 4 உறுப்பினரும் அந்த கட்சியை சார்ந்த கொறடாவினுடைய அறிவிப்பை மீறிய காரணத்தினாலே அவர்கள் மீது நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. அதிமுக கொறடா உத்தரவு மீறி தான் அந்த 21 பேர் வாக்களிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க அவங்க சொன்னதை எடுத்து ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அந்த 13/5 அரசுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்கல்ல, அவை குறுக்குல ஏறுங்கல்ல, அது அப்படியே தான் இருக்குமா இல்ல அது எதுவும் திரும்ப நடவடிக்கை எடுக்கப்படுமா? திரும்ப அவங்க கேட்டாங்கன்னா மாத்திக்கணுமா? அதை பற்றி பிரச்சனை இப்போது எழவில்லை. அரசுக்கு ஆதரவு தானா இல்ல திருப்பி அவங்க கேட்டுக்கொள்ளும் பட்சத்தில் என்ன பண்ணலாம்?
அரசுக்கு வாக்கெடுப்பின் போது ஆதரவு தெரிவித்தது செல்லும். அதற்கு பிற்பாடு உள்கட்சி பிரச்சனையின் காரணமாக எங்கள் கொறடார் உத்தரவை அவர் மீறினார் என்பதை பற்றியும் அதை பற்றிய விவாதங்கள் பின்னாலே தான் வருகிறது. எனவே வாக்கெடுப்பில் 25 உறுப்பினர்கள் வாக்களித்தது செல்லுபடிதான். சார், இப்ப 18ஆம் தேதி சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் தொடங்குது. அதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார், கொறடா யாருன்றது சொல்லிக்கிறீங்களா? அதுக்கு காலக்கெடு எதுவும் இல்லையா? காலக்கெடு எதுவும் கிடையாது. முறையாக ஆய்வு செய்து ஒன்றொன்றா அவர்களே கடிதம் கொடுத்தார்கள். காலையில் ஒரு கடிதம், மாலையில் ஒரு கடிதம் கொடுத்தார். காலையில் கொடுத்தார்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று, மாலையிலே கடிதம் கொடுத்தார்கள். அடுத்து 27ஆம் தேதி 21 பேரை மன்னிக்கிறோம் என்று சொன்னார்கள். அவர்களாக முடிவெடுத்து ஒன்றை சொல்கிறார். நாங்கள் சட்ட விதிகளின்படி உரிய கால அவகாசத்தில் அதற்குரிய முடிவு அறிவிப்போம். ஒவ்வொரு கூட்டத்தொடரும் தமிழ் தாய் வாழ்த்தோட தான் தொடங்குறது மரபு. அந்த மரபு தான் இந்த முறையும் தொடரும். பொறுத்திருந்து பாருங்கள். சார், கொறடா உத்தரவு மீறித்தான் அவங்க ஆதரவா வாக்களிச்சாங்க. அதனாலதான் மன்னிப்பு கொடுத்தாங்க. அப்ப கொறடா ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டோங்கிற மாதிரிதான மீனிங் சார்? அதிமுகவுடைய கொறடாவுடைய உத்தரவை மீறி அவங்க ஆதரவா வாக்களிச்சாங்க அப்படிங்கிறது அடிப்படையிலும் மன்னிப்பு கடிதம் கொடுத்த அடிப்படையிலும் தான் அவங்க நடவடிக்கை தகுதி இழப்பு அப்படிங்கிற நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்போ கொறடாவை முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே சார் அந்த உத்தரவு செல்லுமா செல்லாதான்னு முடிவு பண்ணுவோம். நீங்க சொல்லும் போது கூட அதிமுக பொதுச் செயலாளர் தான் சொல்றீங்க, சட்டமன்ற குழு தலைவர்னு சொல்ல மாட்டீங்க. அதான் அந்த முடிவு எடுக்கிறதுல ஏன் இல்லை? 25 பேரில் பெரும்பான்மையான 21 பேர் நாங்கள் செய்தது தவறு என்று அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்ன பிறகு எங்களுக்கு வெளியிலே கட்சியில் என்ன நடக்குது என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற பேரவை தலைவருடைய அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறதா, அந்த மனு மீது நான் நடவடிக்கை எடுத்து என்பதை பற்றி தான் நான் கவலைப்பட வேண்டும். வெளியில் நடக்கிற அரசியல் விவகாரங்களை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை. ஒருங்கிணைந்த அதிமுகவா உங்ககிட்ட கடிதம் கொடுத்திருக்காங்க சார்? அந்த சட்டப்பேரவை குழு தலைவர் தேர்வு தொடர்பாகவோ இல்ல நாங்க எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒருங்கிணைந்து விட்டோம் என்று இந்த கடிதம் எனக்கு வரவில்லை. அவர்கள் மீது நடவடிக்கையை நிறுத்திக் கொள்ளலாம், நடவடிக்கை தேவையில்லை என்ற கடிதம் தான் கொடுத்திருந்தேன். அதன்படி 21 பேரை நாங்கள் இப்போது ஏற்றுக்கொள்கிறோம். புதியதாக ஒரு கடிதம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு தலைவர்னு எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கடிதம் புதுசாக கொடுத்தா அதை ஏற்றுக்கிட்டு அனுப்பிங்களா? நான் அவர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்கிறீர்களா, கொடுக்காவிட்டால் என்ன செய்யறது எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எங்களிடம் வரப்பெறுகிற கடிதங்கள் மீது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுப்பேன். அப்படிப்பட்ட கடிதம் இதுவரைக்கும் வரவில்லை. சார், 4 பேர் மீது விளக்கங்கள் எதுனா பெறப்பட்டிருக்கா சார்? 4 பேர் நடவடிக்கை தொடரும் சொல்லியிருந்தீங்க. நடவடிக்கை தொடங்கியுள்ளது என்று தான் சொல்லியிருக்கிறேன். என்ன நடவடிக்கை, என்ன முடிவு என்பதை பற்றியெல்லாம் அவ்வப்போது உங்களுக்கு நான் அறிவிப்பேன். 18ஆம் தேதி என்பது அந்த அதிமுகவுடைய எதிர்க்கட்சி தலைவர் கொறடா அறிவிக்கலாம், அறிவிக்காது. இன்னும் காலக்கெடு எதுவும் கிடையாது. முறையாக அறிவிக்க வேண்டிய நேரத்தில் அவையெல்லாம் அறிவிக்கப்படும். மக்கள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக பார்க்க ரொம்ப ஆர்வமோட இருக்காங்க. உங்க வாயிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் ஏதாவது உறுதி கொடுப்பீங்களா அப்படி மக்களுக்காக? இல்லை, நிச்சயமாக அந்த வாக்கெடுப்பு நிகழ்வு நடந்த பிறகு தமிழ்நாடு முழுவதுமிருந்து மிகப்பெரிய பாராட்டுகள் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தது. இதேபோன்று ஒளிபரப்ப வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்றால் தங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிற மாண்பு உறுப்பினர்கள் சட்டசபையிலே எப்படி நடந்து கொள்கின்றார், என்ன பேசுகின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக இருக்கிறார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடிந்தது. பல கடிதங்களும் தொலைபேசி வாயிலாகவும் பல கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது. உரிய நேரத்தில் அதை பற்றி உரிய முடிவை எடுத்து உங்களுக்கு நான் அறிவிப்பேன். ஆளுநர் உரைக்கான தயாரிப்புகள் அனுப்பப்பட்டு விட்டதா? ஆளுநர் கரெக்ஷன் சொல்லியிருக்காரா? 18ஆம் தேதி ஆளுநர் உரை துவங்குகிறது. வருகிற போது எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஆளுநர் முழுமையா வாசிப்பாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்குங்களா? கடந்த காலங்களில் ஒரு முரண்பாடுகள்லாம் இருந்ததை பார்க்க முடியுது. இந்த ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஒரு சுமூகமா இருக்க மாதிரி பார்க்க முடியுது. இருந்தாலும் அது சரியா இருக்குங்களா? உங்களைப் போலவே 18ஆம் தேதி காலையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் எந்த கரெக்ஷன்ஸும் வரல ஆளுநர் மாளிகையில இருந்து, புரிஞ்சுக்கலாமா சார்? என்னங்க? இதுவரைக்கும் எந்த கரெக்ஷன்ஸும் ஆளுநர் மாளிகையில இருந்து வரல அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது முறையாக 18ஆம் தேதி அவை கூடுகிறது. கூடுவதற்கு முன்பாக மரியாதை நிமித்தமாக நான் ஆளுநரை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்பே இன்னும் நிகழவில்லை. அதற்கு முன்பாகவே நீங்கள் கேள்வி கணக்கு அடிக்கணும், என்னால் பதில் சொல்ல இயலாது.